Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 72. வெயிட் லாஸ்னால் டயட் இருக்கணும், ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து வீட்டில் சமைக்கிற சாப்பாடை வச்சு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறது. அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளாலே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. நிறையா பேர் டயட்டுக்கு பயந்து தான் வெயிட் லாஸ் பண்ணாமலே இருக்கீங்க. நம்ம சேனலில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து 72 டேஸ் வந்து இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே தெரியலை. டயட் இருக்க ஃபீலும் இல்லை. என்னால் வெயிட் லாஸும் சூப்பராக பண்ண முடியுது. நிறையா பேர் சொல்கிறீங்க, சிஸ்டர் நாங்களாம் ஹவுஸ் ஒய்ஃப், எங்களால் இந்த மாதிரி ப்ரோட்டீன், ஃபைபர், காப்ஸ் அந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் காலையில் எப்படியும் வந்து இட்லி செய்வீங்கள்ல, அந்த 3 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படியும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு காய் போட்டு தான் நீங்கள் வைப்பீங்க. அது வெஜிடபிள்ஸ் தாங்க ஃபைபர். இதில் வந்து நம்மளுக்கு எக்கு வாரத்தில் ஒரு 2-3 நாள் நீங்கள் முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அதில் ஒரு எக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். பால், காஃபி குடிப்பீங்க, அந்த காஃபியை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே பாலாக குடிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ப்ரோட்டீனாக தான் வரும். இந்த மாதிரி குட்டி விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறையா பேர் கேட்டிருக்கீங்க டயட் வந்து ஃபைபரும் ப்ரோட்டீனும் எவ்வளோ இருக்குது அந்த சார்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்னு. நான் உங்களுக்கு நாளைக்கு ரெடி பண்ணிவிட்டு திங்கக்கிழமை போடுற வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம், இதெல்லாம் தான் ஃபைபராக, இதெல்லாம் ப்ரோட்டீனான்னு சில பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதனால தான் நீங்கள் அதை ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பரான 2 வரகரிசி தோசை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை புளி சட்னின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஆரஞ்சு வச்சு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த பச்சை புளி சட்னி ரெசிபி வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நட்ஸு, சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேக்கரி ஐட்டம்களை மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்போவுமே நான் பேலன்ஸாக சாப்பிட்றேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் வெஜிடபிள்ஸ் வந்து ஏதாவது ஒரு காய் தான் ஒரு இதுதான் வைக்கிறனால நான் டெய்லி இங்கே குக்கும்பர் கிடைக்கிறனால எடுத்துக்கிறேன். நீங்கள் டெய்லிலாம் குக்கும்பர் சாப்பிட்றீங்க, எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குக்கும்பர் கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ முள்ளங்கி வந்து நல்ல ஃபைபர் ரிச்சான ஃபுட்டு. நீர்க்காய் கூட முள்ளங்கி, இந்த பீக்கங்காய், சொரக்காய், இது எல்லாமே பூசணிக்காய், இது எல்லாமே நீர்க்காய்கள். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது இல்லை ஃபைபர் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நீர்க்காய்கள் போட்டு வச்சுன்னா இந்த காய்கள் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வெயிட் லாஸில் கம்மி பண்ண காப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நிறையா பேருடைய வெயிட் லாஸில் வந்துட்டு ப்ரோட்டீனும் ஃபைபர் மட்டும்தான் இருக்கும். காப்ஸ் இல்லாதனால தான் அவங்க வந்து ரொம்பவே சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. பட் மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுது. நம்ம சேனலில் அது மாதிரி இல்லாமல் காப்ஸும் கொஞ்சம் சாப்பிட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெயிட் லாஸ் ஆகும். பட் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆனால் பார்த்தாது அவங்களுக்கு நெக்ஸ்ட் வெயிட் ஏறாமல் இருந்தால் அதுவே நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் டைம் டீ காஃபி என்னால் குடிக்கவே இருக்க முடியாது. நிறையா பேருடைய ப்ராப்ளமே அதுதான். டயட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே டீ காஃபி கட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. பட் நம்ம சேனலில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அதையும் குடிச்சிக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சொல்கிறீங்க என்னால் வாக் பண்ண முடியாது, இது போக முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இப்போ வாக் பண்ண முடியாதவங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸசைஸ் வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டினியூஸாக நம்மளால் எக்ஸசைஸ் டே பை டே பண்ணவே முடியாது. இதே வாக்கிங்னா ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மாடியில் கூட போய் பண்ணலாம். இல்லை வீட்டு பால்கனி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடங்களில் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் உங்களுக்கான கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணணும்னு நினச்சா உங்களாலே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான கொஞ்சம் நேரம் வாக் மட்டும் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னர் வந்து 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. நீங்கள் மார்னிங்லேருந்து லஞ்ச் வரைக்கும் எவ்வளோ ஹெவியாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் நைட்டு டின்னர் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டு 7 to 8 o'clock முடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு அந்தளவுக்கு பசி இல்லை. ஸோ நான் சிம்பிள் ஆனால் சூப்பரான ஒரு ஃபில்லிங்கான டின்னர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே பொம்பங்கரா நட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபைபர் நிறையாவே இருக்குது. அப்புறம் 2 பீஸ் வந்து சாத்துக்குடி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே மோர் அடித்து எடுத்துக்கிட்டேன். இது மோர் வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும்னா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம் இது மட்டும் போட்டு அடித்து குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து அது மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸாலாம் எடுத்துக்கக்கூடாது, மென்று தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.